கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பான் என்றார். Bring forth a son, and thou shalt call him name Jesus, for he shall save his people from their sins. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு என்பது என்ன சொல்லுங்க? இயேசுனா அதுக்கு பொருள் என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இயேசு என்றால் என்ன? அது பாருங்க, அந்த நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. அதுக்கு பொருள் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் 1வது அதிகாரம். தமிழ்ல மட்டும் வாசிங்க, அது 35 வரை. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27 35 வரை. தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னி கையினிடத்திலிருந்து தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பாருங்க, ஒரு தேவதூதன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான் யாரு? மரியாள். அப்ப நீங்க கவனமாக நீ கவனிக்கணும். அப்ப கன்னியாஸ்திரி அநேகர் இருந்தாங்க. என் கர்ப்பத்துல தான் பிறக்கணும், இயேசு பிறக்கணும். அவர் பரிசுத்த ஆவியினால பாருங்க அவர் உருவாக்கப்பட்டு அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே அவர் பிறந்தார். அப்ப அந்த நாட்களில் அநேகர் மரியாள்கள் இருந்தாங்க. அப்ப அதுலதான் ஸ்திரீகளுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார் தான்? அவன் மரியாள். தொடர்ந்து வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய், நீ பயப்படாதே. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் பெரியவராய் இருப்பார். பிதாவாகி தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பாருங்க, அவர் பெரியவராக இருப்பார். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த மரியாள். நம்ம வீட்டுல என்ன செய்ய போறாரு? பிறக்க போறார். இந்த செய்தி நல்ல நற்செய்திகள். அதுபோல நான் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் பாருங்க இயேசு பிறக்க வேண்டும். ஒவ்வொருக்கும் இயேசு பிறந்தாதான் பாருங்க ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும். நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அப்ப இந்த தேவதூதன் மரியாதை நோக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை
என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். அது கேட்கிற புருஷனை அறியலையே, அது எப்படி ஒரு குழந்தை எனக்குள்ள பிறக்கும்? சந்தேகம் பாருங்க. அப்ப கேட்கும் பொழுது புருஷனே அறியேனே என்றான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவி, நம்முடைய தேவன் எப்படிதான் இருக்கிறார்? இப்ப ஆவியாய் இருக்கிறார். அப்ப கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த ஆவியானவர் வந்து பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவி பாருங்க, நான் அருமையாக வாசிக்கிறோம். நிழலிடும் பாருங்க, அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எதுக்குதான் இந்த பூமிக்கு வந்தார்? சொல்லுங்க, எதுக்கு இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்? பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் அனுப்பினார்? சொல்லுங்க பாப்போம். எதுக்கு அனுப்பினார் இந்த பூமிக்கு? பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதிசயமானவராயிருக்கிறார். இயேசுவின் பிறப்பே அதிசயமானது. பாருங்க, அவருடைய பிறப்பே என்னதுதான்? அதே வசனத்துல பார்க்கிறோம். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர். இயேசுவின் பிறப்பு அதிசயமானது. ஒரு கன்னியின் வயிற்றில் குழந்தை உருவாகும் என்பதே ஒரு அதிசயமாகவே இருக்கிறது. இந்த அதிசயமான குமாரனாய் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் நாமம் அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று நாம் பார்க்கிறோம், இயேசுவின் பிறப்பு அதிசயமானதா இருக்கு. ஒரு கன்னியின் வயிற்றில் குழந்தை பிறக்கும் உருவாகும் என்பதே ஒரு அதிசயமா இருக்கு. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இயேசுவின் வாழ்க்கை ஒரு அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மாமிசத்திலே எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார்? சொல்லுங்க பாப்போம். 33 வருஷம். 33 வருஷம் இருந்தார். அவர் ஞானஸ்தானம் எடுத்த வயது என்ன? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த வயது யார் சொன்னது? கை தட்டுங்க தினேஷ். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப 30 வயதுல முழுக்கு ஞானஸ்தானம், மூழ்கி யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஊழியம் பார்த்த வருஷம் எத்தனை வருஷம்? 3 வருஷம் வல்லமையாக ஊழியம் பார்த்தார். பாருங்க, அது அவருடைய பிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அப்படிப்பட்ட குழந்தை பூமியில இருந்தா யாராவது கலாண்டு போயிருவாங்க. பாருங்க, திருடிட்டு போயிருவாங்க. ராசி உள்ள புள்ளப்பா. பாருங்க, அப்படிதான் நம்ம தேவன் என்ன செஞ்சாரு? எதுக்காக? பாவிகளை ரட்சிக்க நம்ம மனுஷ ரூபமாக அவர் பிறந்தார். அது இந்த பூமியில நம்ம பாவம் செஞ்சோம், கீழ்ப்படியாம பாவத்துல விழுந்துட்டோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம. ஆகவே அவர் பாருங்க அப்படி மனுஷ ரூபத்தில் ஏன் பிறந்தார்? மாமிசமாக பிறந்து இரத்தத்தை சிந்த வேணும் என்று அவர் பார்த்தார். அது ஒரு பாவம் செஞ்சா புறா, காளை, மிருகங்கள் அடிபட்டது, அநேகம் போனது. அவர் பார்த்தாரு. பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், இரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் இரத்தத்தை எவன் ஒரு மனிதன் சொல்லுகிறானோ சகல பாவமும் மன்னிக்கப்படும். பாருங்க, அநேக தேவர்கள் இந்த பூமியில இருக்கு, விழுந்து போன தேவ தூதர்கள். அப்ப வேதத்துல பார்க்க அநேக தேவ தூதர்கள். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் தான் இயேசுவின் நாமம். மற்றதெல்லாம் பலி கேட்கும். சேவல் பலி கொடு, அநேக பலி கேட்கும். பாருங்க, குழந்தைய கூட பலியிடுறத நாம் பார்க்கிறோம். அது என்னது? அது உண்மையான தெய்வம் இல்ல. நம்ம பெத்த தகப்பனோ தாயோ அப்படி செய்ய மாட்டாங்க. உண்மையான தேவன், நம்ம ஜீவனை தந்த அந்த தேவன், அவரே நமக்கு கொடுத்து பிதாவாகிய தேவன்
அவர் மகனை நமக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமிக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் செய்த பாவங்களுக்காக அவர் பூமியில பிறந்தார், எனக்காக பாருங்க வந்துட்டு பூமி சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் வந்தார், பிறந்தார். இதுதான் பெரிய ஒரு நற்செய்தியாய் இருக்கிறது. முதலாவது நற்செய்தியை யாருக்கு தான் அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. பாருங்க மேய்ப்பர்களுக்கு வந்து நடுராத்திரியில பாக்குறாங்க. மேய்ப்பர்கள்னா பெரும்பாலும் வந்து அந்த நாட்கள்ல மேய்ப்பர்களுக்கு அதிகமா பேச மாட்டாங்க. ஆடுகளை மேய்க்கிறதால நாத்தான் நாரும். அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து தாழ்த்துறாங்களோ அவமதிப்பாங்க, அப்படிப்பட்ட மதிக்க மாட்டாங்க. பாருங்க இந்த மேய்ப்பர்களுக்கு தான் தேவன், பெரிய கோடீஸ்வரனுக்கு வந்து அந்த செய்தி போகல. முதலாவது மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிறப்பு அதிசயமானது, இயேசுவின் வாழ்க்கை அதிசயமானது. பிலாத்து பாருங்க இவரிடம் ஒரு குற்றத்தையும் நான் காணேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு குற்றமும் கூட செய்யாத ஒரு வாழ்க்கை என்பது மிகவும் அவசியமாய் அதிசயமாக இருக்கிறது. மூன்றாவது இயேசுவின் போதனை அதிசயமானது என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் போதனைகளை கேட்டவர்கள் இதுவரை மனுஷன் வந்து பேசினவைகளை வந்து ஒருபோதும் பேசலையே, இவர் கேட்க நாம் கேட்கிறோமே என்று ஜனங்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசுவின் போதனை அதிசயமாகவே இருக்கிறது. நான்காவது இயேசுவின் அன்பு அதிசயமானது. அவர் பாவிகளிடமும் எதிராளிகளிடமும் சத்துருக்களிடமும் பாருங்க வந்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களும் கூட அன்பு காட்டினார். இது யாராலும் காட்ட முடியாத ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது, அதிசயமான அன்பா இருக்கிறது. ஐந்தாவது இயேசுவின் மரணம் அதிசயமானது என்று பார்க்கிறோம். நாம் மரிக்க வேண்டிய அந்த இடத்தில் நமக்காக அவர் மரித்து நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தினாரே, இது ஒரு அதிசயமாக இருக்கிறது. ஆறாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல் அதிசயமா இருக்கு. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். உயிர்த்தெழுதல் இது மிக மிக ஒரு அதிசயமாக இருக்கிறது. ஏழாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் சீசருக்கும் 500 பேருக்கும் மேலாக தரிசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூட நாம் பார்க்கிறோம். இன்றும் அவர் ஜீவிக்கிறார், நம் மத்தியில் அவர் பேசுகிறார். அவர் நாமத்தை நாம் சொல்லும் போது நம் ஜீவியத்தில் நம் குடும்பங்களிலும் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இது மிக மிக அதிசயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது இந்த உலகத்தின் நல்ல ஒரு நற்செய்தியாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ, குட்டையா இருக்கட்டும், வளர்த்தியா இருக்கட்டும், சப்பானியா இருக்கட்டும், பாருங்க கண்ணு குருடா இருக்கட்டும், இந்த இடத்துல என்ன பாக்குறாங்க, எவனோனா சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், அவர் ரட்சிக்கப்படாம கூட இருக்கலாம். பாருங்க எல்லாருமே தேவன் எல்லாருக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். எல்லாருமே ஆண்டவர் நேசிக்கிறார். நீ அந்த ஜாதி இந்த ஜாதி வந்துட்டு ஆண்டவர் பார்க்கல. எல்லாமே யார் தான்? தேவனுடைய உயிர். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், உயர்வும் உள்ள தாழ்வும் உள்ள எல்லாருமே தேவன் பெத்த பிள்ளைகள். நம்ம பாருங்க நம்முடைய தகப்பன், அவர் தான் நம்முடைய தகப்பன். அதனால
நம்ம எல்லாரையுமே நேசிக்கணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. பாருங்க, உண்மையான தேவனை தான் அவங்க அறியல, மற்றபடி அவங்களுக்குள்ள நல்ல சுபாவம் இருக்கிறது. இந்த மெய்யான தெய்வம் வெளிப்படும்படி அவர்களுக்காக நாம் செபிக்கணும். ஆகையினால அவர் குறைச்சி நம்ம பேசக்கூடாது. ஆகவே அவர்களுக்கான நாம் பெற்ற ரட்சிப்பே அவங்க பெரும்படியாக நம்ம பிரயாசப்படணும். தேவன் எல்லாரையும் தான் நேசிக்கிறார். நீ அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் அவர் பார்க்கறது இல்ல. எல்லாமே அவருடைய பிள்ளைகள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணு போல என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் இந்த நல்ல நாளில நாம் எத்தனை பேருடைய இருதயத்தில் இயேசு பிறந்திருக்கிறார்? எத்தனை பேர் இயேசுவுக்காக அந்த ஆத்துமாக்களை கூட்டு வந்தீங்க? புதிய ஆத்துமாக்களை கையில உயர்த்துவோம். அதுதான் நமக்கு நல்ல நற்செய்தி. நமக்காக பாருங்க, நல்ல இயேசு இந்த பூமியில பிறக்க போறார். நாம் செய்த பாவங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுக்க போறார். நல்ல விடிவு காலம் எனக்கு வந்து விட்டது. பாருங்க, அவர் பெற்ற ரட்சிப்பை எத்தனை பேர் நாம் சொல்லியிருக்கிறோம்? நாம் பெற்ற ரட்சிப்பை எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? கைகளை உயர்த்துங்க. அதுதான், நீங்க இந்த பணமோ காசோ அதெல்லாம் ஆண்டவர் விரும்புவதில்லை. சகலமும் அவருடையதுங்க. அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது அதெல்லாம் ஒரு சைடு தான். அந்த காணிக்கை பகுதியில் சைடு தான். மெயின் எதுனா நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லணும். சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ சொல்லணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்ம செஞ்சிருக்கோம்? யாராகிலும் 2 பேரும் தூக்கத்தில் இருக்காங்க போல. எல்லாருமே எல்லாம் தூங்குறவங்க அலையிலையா சொல்லுங்க. ஏதோ 2-3 கவனம் வேற பக்கம். சரீரம் அங்க இருக்கு, ஆவி அலபாயுதாங்கிட்டு பாருங்க. ஒரே கவனத்தோட நீங்க இருக்கணும். அந்த சின்ன பிள்ளைய தூக்கம் தாங்க முடியாம தூங்குறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விழிப்பாக இருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஆண்டவருடைய வருகை எந்த சொல்லிட்டு வராது. சுனாமில சொல்லிட்டா வந்துச்சு, நான் வருவேன் சாக்கிரதையாரு சொல்லிட்டா வந்துச்சு, சொல்லாம வந்துச்சு. இயற்கையை கட்டுப்படுத்த ஒரு மனிதனாலும் கூடாது, ஆண்டவர் தவிர. அவர் கரத்துல இருக்கு. அது மாதிரி நம்ம ஆயுஷின் வருஷங்களை கூட்டவும் குறைக்கும் அவர் கரத்துல இருக்குங்க. அதான் வசனம் இருக்கு, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். ஒரு சிலதை நம்ம எடுத்து வைக்கலாம், தண்ணி குடிக்கலாம், அது நம்மளால முடியும். இயற்கையை கட்டுப்படுத்த ஒரு மனுஷனாலும் முடியாது. பாருங்க, நம்மளால முடியாது. குழந்தை பாக்கியம் இல்ல, நீங்க எதோ எங்கெங்கயோ பெசலா போய் பார்த்துருப்பீங்க, எந்தெந்த டாக்டர்கிட்டயோ போய். ஆனா அவன் கை விரிச்சிருவாங்க, முடியாது. ஆனா இது மனுஷரால் முடியாது. இப்ப தேவனால முடியும். இந்த கற்பத்தை அடைத்து வைத்திருப்பார். நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிப்பார். அத மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். அவருடைய பிறப்பே அதிசயமானது. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதுக்கு பொருள் அதுதான். ஆகவே நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லணும், பரிசு கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு பரிசாக இருக்கிறது. ஒரு பாவி இந்த பூமியில மனம் திரும்புவது பரலோகமே சந்தோஷப்படுமா? அவர் பிரியப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல் காரியம், ரட்சிக்கப்படாம சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. நம்ம ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம். அதை நீங்க மனதுல வைத்து அன்பாக அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நல்ல வழியை காட்டணும். அதுதான், யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க என்ன பெற்றீங்களோ பெற்ற ரட்சிப்பு என்ன சொல்லணும். அவளுக்காக ஜெபிக்கணும். அந்த நல்ல வழியை காட்டணும். அதுதான், நல்ல வழியை காட்டிட்டு நீங்க அவர்களுக்காக ஜெபிக்கணும். அது நம்ம மேல் விழுந்த கடமையாகவே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அதிசயம் ஒவ்வொன்றும் நாம் பார்க்கும்போது அதிசயமாகவே இருக்கிறது. கெட்டு போகக்கூடாது. ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. பாருங்க, பார்க்கிறோம், நாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி தூரமாய் கடந்த புறஜாதிகளாகிய நம்மை அவர் தேடி வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளில் இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் பிறக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை என்ன செய்யணும்? பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. என்னது கிடையாது? கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். நல்ல ஒரு மார்க்கத்தை சொல்லி தர்ற ஒரு மார்க்கம் தான், மதம் கிடையாது. ஒரு மதமே கிடையாது. கிறிஸ்துவம் என்பது ஒரு மார்க்கமாயிருக்கிறது. நல்ல வழியிலே சென்று அது நல்ல குடி, எல்லா கெட்ட பழக்கத்தையும் செய்யன்னு சொல்ற மார்க்கம் கிடையாது. இது கெட்ட பழக்கம் செய்யாது, இதை செய், இது செய்யக்கூடாது, நல்லதை சொல்லி கொடுக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவம். அப்ப உனக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும். கிறிஸ்தவம் அடித்தளமே என்னதுதான்? அன்பு. நீ அன்பு காட்ட வேண்டும். சொல்றது மாத்திரமில்லை, நீ அன்பு காட்ட வேண்டும். பூமியில ஒன்றுமே இல்லை,
எதுவுமே நம்ம கொண்டு போவது அல்ல. என் ஜனமே, நீ இந்த நல்ல நாளில ஒருவருக்கொருவர் நீ அன்பு காட்டுற, அன்பாக நீ பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது நோக்கமே அதுதான். நீ உனக்குள்ள இருக்க கிறிஸ்துவை பிறருக்கு நீ வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று அவர் சொல்ல வேண்டும். இயேசு சமாதானத்தை தருகிறார், இயேசு சமாதான பிரபு. நாம் இதை சொல்லி அறிவிக்க வேண்டும். நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இன்னொரு வாழ்க்கையே அங்கதான் இருக்கு. வந்து பாருங்க, அது இன்னொரு வாழ்க்கை. மரிக்கும் போது சாகுறாங்க, அதுக்கு என்ன சொல்றாங்க? மரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எங்கதான் போகுது? சரீரம் தான் மண்ணுக்குள்ள போகுது. இந்த ஆவி ஆத்மா நமக்குள்ள இருக்கு. அது கெட்டு போயிடக்கூடாது. அதுக்கு அழிவு இல்லை. ஒரு ராஜ்யம், அசையாத ராஜ்யம். இந்த ராஜ்யம் அசைகிற ராஜ்யம். ஒரு சுனாமி வந்தாலும், பூமி அதிர்ச்சி வந்தாலும், நமக்கு பார்த்தோம், அந்த நாடகத்தில் நாம் பார்த்தோம். வேதத்தில் நம்ம குடியிருப்போ எங்க இல்ல? பூமியில் இல்ல, மேல இருக்கிறது. அதான் அசையாத ராஜ்யம். இந்த ஆவி ஆத்மாவுக்கும் அங்க போயிரும், சரீரம் மண்ணுக்கு போயிரும். மண்ணுக்கு போன சரீரம் மறுபடியும் ஒரு முடிவு இந்த பூமிக்கு வரும். அப்ப எலும்பும் பாருங்க, அது ஒரு தாயின் வகத்துல எவ்வளவு அற்புதமாக ஒரு குழந்தை பிறக்குதோ அது போலவே இந்த கவர்மெண்ட்ல கூட நம்ம பார்க்கிறோம். பிறப்பிட சான்றிதழ், இறப்பிட சான்றிதழ் பார்க்கிறோம். அப்ப ஒரு பிறப்பு இருக்குன்னா ஒரு இறப்பு முடிவு இருக்கு. அதே மாதிரி இந்த கல்லறையில் இருக்கிற பரிசுத்தமுள்ள ஜனங்களும் எழும்புவாங்க. நல்ல வழியில சென்ற ஒவ்வொரு மனிதனும் தீமையான சென்ற தீமையை நோக்கி போவாங்க. எதை விதைக்கிறாயோ அதையவே அறுப்பாய். அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு சும்மா போல செய்து காண்பித்தார். ஒருவருக்கு அன்பு கூறுன்னு சொல்லிட்டு போல அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப இதே போல ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் என்னை பின்பற்ற வேண்டும். அதேன்னு சொல்றாரு. அடிச்சுவடை வச்சுட்டு போயிட்டார். இந்த வழியில செல்லணும். நானே வழியும் சத்தியமோ ஜீவனுமா இருக்கிற என்ன இல்லாமல் ஒருவனும் என் பிதாவை என் தகப்பனை காண முடியாது. என் வழியில நீ சென்றாதான் வந்து அந்த ராஜ்யத்துக்கு நீ போக முடியும். தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசுவின் வழி உத்தமமானது, உண்மை உள்ளது, நியாயம் உள்ளது, அன்பு உள்ளது. இந்த வழியை, நல்ல வழியை நாம் தேர்ந்தெடுத்து இதுல நடக்கணும். அதுதான் இயேசுவின் வழி. இந்த பூமியில பல வழிகள் இருக்கு. என் வழி தனி வழி. பாருங்க, அநேகர் வந்து பாக்குறேன் என் வழியே வேறங்க சொல்லிட்டு அந்த வழியெல்லாம் ஆண்டவர் பேசல. இயேசுவின் வழியில ஒரு மனிதன் செல்லணும். உத்தமமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவருக்கு முன்பாக உத்தமம் இருதயம், உண்மையாக இருக்க, உண்மையை பேசணும், அன்பாக இருக்கணும். அதுதான் அவருடைய வழி. பாருங்க, இந்த வழியில ஒரு மனிதன் பின்பற்றினா ஈஸியா போயிடலாம். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில நம்மை சுத்திகரிப்போம். இயேசுவே என் இருதயத்தில் நீங்க வாங்கப்பா. காத்திருக்கணும். மரியாதை அப்படிதான். வந்து இந்த தேவதூதன் நல்ல நற்செய்தியை சொல்லும் போது சந்தோஷம் யார்கிட்டையும் பரப்பல. பாருங்க, அது வந்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 6 மாசத்துக்கு பிறகுதான் இந்த செய்தியே வந்து வெளியில போச்சு. அது மாதிரி வந்து கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தாலும் நீங்க திடீர்னு சொல்லிடக்கூடாது யார்கிட்டையும். குறைஞ்சது 5 மாதம் 6 மாதத்துக்கு பிறகுதான் சொல்லணும். 2 மாசம் 3 மாதம் வந்து கிளஞ்சி போறத நீங்க அநேகரை பார்த்திருப்பீங்க. அது சொல்லக்கூடாது அவசரப்பட்டு. மரியாதை வந்து சிந்தனை பண்ணினதுனாலதான் பாருங்க 6 மாதத்துக்கு பிறகுதான் வந்து அந்த செய்தி வெளியில போகுது. ஆகவே இந்த வேளையில இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இருதயத்திலும் வந்து உடனே நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே வருவார். உண்மையாக கூப்பிடுவரின் உள்ளத்துல அவர் வந்து விடுகிறார். பாடல் கூட இருக்கு, உண்மையாக தேடுவோரின் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலை கரங்களை தட்டி பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின்
உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா. யாரு உள்ளத்துல வருவார்? ஏசப்பா. உண்மையாக தேடுவரின் உள்ளத்துல. எத்தனை பேர் உண்மையை தேடுறீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க எத்தனை பேர் அதை ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கிறோம். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள் பிரவேசித்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம் இருதயம் கூட ஒரு கதவு தான். ஆலயத்தின் கதவு திறந்ததுனால உள்ள உட்கார்ந்து தேவனை துதிக்கிறோம். அவருடைய இருதயமும் வந்து தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இங்க கவனிங்க. அப்ப இந்த இருதயமாகி இந்த ஆலயம், இந்த வாசல் என்ன செய்யணும்? நீ இயேசுவுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நீ வந்து இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகணும், அது செவி கொடுக்கணும். அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். கர்த்தர் உனக்குள்ள வந்து ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. இப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ஆனா எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும், என் குடும்பத்துல சமாதானத்தை தரணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஸ்கூல்ல இங்க கவனிங்க. வந்து ஆண்டவுடைய கவனம் வேற பக்கம் திரும்பி போயிடும். நல்லா கவனிக்கணுங்க. வந்து நம்ம தேவ சமூகத்துல அதே அந்த பிசாசு என்ன செய்யுது, வேற ஆண்டவுடைய வார்த்தை உள்ள போகாதபடி வந்து அது அவங்கெல்லாம் என்னது வழியறிய விதைக்கப்பட்ட நிலமா இருக்கு. வழியறிய அது ஜனங்கள் மிதிச்சு மிதிச்சு போறதுனால அந்த விதை வந்து என்ன செய்யாது, கிளம்பி வராது, இருகலா இருக்கும் இந்த பாதை. அதுல விதைச்ச என்னதான் செய்யும், பச்சிகள் கொத்திட்டு போயிருமா. அது மாதிரி தேவ வசனத்தை பிசாசு எடுத்துக்கொள்வான். நம்ம அந்த காதுல வாங்கி இந்த காதுல கூட போகாது, அப்படியே விட்டுருவாங்க, இருதயத்துல போகாது. இந்த இருதயத்துக்குள்ள ஒரு மனிதனுக்கு இந்த வசனம் போனாதான். இயேசுனா யாரு? நான் சொல்லுவேன் இயேசு உண்மையான ஆண்டவர், வாங்க நான் கூப்பிடுவேன். நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு ஆண்டவர் வெளிப்படணுங்க, என் கூட பேசணும். உண்மையான இயேசு உங்ககிட்ட வெளிப்பட்டு தானே வந்தாரு. நிறைய பேர் வந்து பாருங்க பணத்துக்காக மதம் மாறி வந்திருப்பாங்க, அதெல்லாம் கணக்குல சேராது, அங்க போக முடியாது. நீ உண்மையாக ஆண்டவர் பேசினாரா, அவர் உனக்கு நன்மை செஞ்சிருக்காரா, வந்து ஆண்டவர் நீ தரிசித்தையா, அப்படி யாரோ ஒருவர் சொல்லி வரக்கூடாது. ஆகவே நீங்க சிந்திக்கணும், ஆண்டவரே ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்துல நீங்க பிறக்கணும், என்னோட பேசணும். அப்படி சத்தம் மெல்லிய சத்தமா இருக்கும். வந்து நிறைய பேர் வருவாங்க, ஒரு ஊராயின் செவி கொடுத்து வந்து போயிடக்கூடாது. உங்களுக்கும் புத்தி இருக்கு. ஆகவே இயேசுனா தெய்வம், சரி அவர் எப்படி இருப்பார், நன்மை செய்வாரா, அவரை நீங்க காணணும், அவர் பேசணும். உங்ககிட்ட பேசாம யாராலும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நீங்க பெற்ற ரட்சிப்பை நீங்க சொல்லலாம், அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். யாரையும் கட்டாயப்படுத்தியோ செய்ய, அது நம்முடைய வேலை. ஆண்டவர் சொல்லவும் இல்லை, என் பலியை அவங்களுக்கு சொல்லு, நீ பெற்ற ரட்சிப்பை சொல்லு. யாரையும் நீ கட்டாயப்படுத்துன்னு சொல்லி வேதம் சொல்லல, நீ பெற்ற நன்மையை சொல்லு, அவ்வளவுதான். ஆனா அவங்க சிந்திக்கணும், அது இயேசுனா உண்மையான தெய்வமா, சரி நம்மளும் பார்ப்போமே. அவங்களுக்கு ஆண்டவர் தென்படணும். ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசாத பட்சத்துல கட்டாயமணி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது ஆத்மாவும் நிலை நிற்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஆகவே இந்த நாளில் தேவன் வந்து என் உள்ளத்துல பேசணும், நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக கிராமம் தோறும் பட்டணம் தோறும் சுற்றி திரிந்தார் என்று நான் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தர முடியும். அவரை என்று இந்த பூமியில ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்புனா என்ன? ரட்சிக்கிறவர், எந்த இக்கட்டிலிருந்து தூக்கி எடுப்பவர் தான் ரட்சகர். அதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்து அவர் நம்ம வைத்த அந்த வழியில் நம்ம பின்பற்றணும். எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் இயேசு பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு இறுதியத்தை இயேசு பிறந்திருந்தா நீங்க என்னதான் செய்யணும்? ஒரு சிலர் வந்து காணிக்கை கொண்டு வந்தாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, புதுசா வந்தவங்க தான், அவங்களுக்கு ஒரு அந்த ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அரிசி மற்ற காணிக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருக்கு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆண்டவர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிறியோருக்கு, இந்த ஏழைகளுக்கு, எவனுக்கு நீங்க செய்றீங்களோ அதை எனக்கு செய்றீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாப்பாடு போடுறோம், வந்துட்டு பசியை ஆட்டுறோம். பாருங்க, அது பசி உள்ளவனுக்கு நீ ஆகாரம் தான், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, அதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, வேற எதுன்னு சொல்லல அவரு. நீ பணத்தை கொடுன்னு கூட வேத வசனம் இல்லை. பசி உள்ளவருக்கு ஆகாரம் கொடுப்பா. நீ பணம் கொடுத்தா அதை வந்து திங்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப வந்து அந்த நேரத்தில் அவனுக்கு என்னதான் முக்கியமா? பசியை ஆத்தணும். அப்ப இதை செய்யின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்திருக்கிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு இருதயங்களிலும் என்ன செய்யணுமா?
இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். நீங்க இந்த அளவுக்கு வரும் பொழுது ஆலயத்துக்குள்ளே நீங்க வாரீங்க. நீங்க யாருமே சுய புத்தியில நீங்க யாரும் வரல, யாரும் வர முடியாது. ஆண்டவர் தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். ஆகவே நீங்க வேண்டிக் கொள்ளணும். வந்துட்டு யாரும் வெறுமையா போகக்கூடாது, வெறுமையா போகக்கூடாது. நீங்க ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்துல பிறக்கணும். சரீரத்தை பலவீனமா என் வியாதியிலிருந்து பூர்ண விடுதலை தரணும். 39 தழும்புகள்னால கல்வாரி சிலுவையில 39 வியாதிகள் இருக்கு. இந்த வியாதிகளுக்காக முதுகுல சாட்டையினால் அடிச்சாங்க. அவர் ஜெயித்தார். ஆகவே அவர் இயேசுவின் ரத்தத்தை நீ சொன்னா பூர்ண ஒரு சுகம் உண்டாகும். ஆகவே நம் இந்த நாளில் நல்ல நாளில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? அப்படி வாஞ்சிக்கிறவங்க 3 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில நம்ம நினைச்சு பார்த்தா பாருங்க, எத்தனோ பேர் இந்த 2024 வருஷம் எத்தனோ பேர் இருந்தாங்க. இப்ப என்ன அதுல அவங்கெல்லாம் பார்க்க முடியல. எத்தனோ பேர் போயிட்டாங்க. நம்மள உயிரோடு ஜீவனோடு வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். நம்ம தாழ்த்த கூடாது. நீங்க உங்க மேன்மையை படுத்தவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன நான் படிக்கல செயல் இப்படி இருக்கிறேன்னு யாரையும் தாழ்த்த கூடாது. ஒரு திட்டமே வேற. எப்ப ஆண்டவருக்கு நீ இடம் கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு உன் இருதயத்தை இடம் கொடுக்கும் போது, தேவனோடு நீ பேசும்போது அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அதுதான் உண்மை. எத்தனோ பேர் ஆண்டவர் மேன்மைப்படுத்திருக்கிறார். ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையில எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்று இந்த திருவசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவராக நீ சுற்றி திரிந்தீர். பாருங்க, இந்த நம் செய்த நன்மைகள். உங்க வீட்டுக்கு முன்னாடி கஷ்டப்படலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க உணவோ சாப்பாடோ ஏதோ நீங்க தரும்போது அவருக்கு தாரீங்க. மத்தேயு சுவிசேஷத்துல அதான் பார்க்கிறோம். ஆகவே நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? அந்த நாளில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வார்த்தையா இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார். அந்த இயேசுவை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? அவர் அன்புள்ள தேவன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஒரு இதயத்தில் கத்தாவே நீங்க பிறந்து நீ ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்ப உண்மை நான் காண வேண்டும். ஆண்டவரே, நீதான் உண்மையுள்ள தேவன். தேவன் மட்டும்தான் நமக்கு துரோகம் பண்ண மாட்டார். எல்லாரும் கைவிட்டுருவாங்க, பொய் சொல்லுவாங்க. நிரந்தரமா கடைசி வரைக்கும் யாரும் நம்மோட வரமாட்டாங்க. ஒரே ஒரு ஜீவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் வருவார். அவரை நீ பிடித்துக்கொள். இந்த பூமியில உள்ளவைகள் எல்லாம் மாயே, எல்லாம் மாயையா இருக்கு, அழிந்து போகிறது. காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். மேலானவைகளை நான் நாடுவோமாக. இயேசு அதுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆகவே அவருடைய பிறப்பு அதிசயமானது. இந்த நல்ல நற்செய்தியை நாம் எத்தனை பேருக்கு நாம் சொல்றோம்? துர்ச்செய்தியை ஒரு நிமிஷத்தில் நாம் என்ன செஞ்சிடறோம்? நம்ம சொல்லிடுறோம். ஆனா நல்ல செய்தியை சொல்றதுக்கு எவ்வளவு கடினமா இருக்குன்னு பாருங்க. ஆகவே அந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த நல்ல நற்செய்தியை எத்தனை பேர் நாம் சொல்ல போறோம்? வீடுகளில் நீங்க சும்மா பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க சொல்லணும். நீங்க நன்மை பெற்றாதான் சொல்ல முடியும். இயேசு எனக்கு நன்மை செய்தார், அவரை நான் கண்டேன், எனக்கு சந்தோஷத்தை தந்தார், நான் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்ட என்னை அழைத்த தேவன் உன்னையே அழைப்பார். நீ கெட்டு போயிடக்கூடாதுப்பா, ஆண்டவர் நேசிக்கிறார். நீ பேசுற வார்த்தை, இந்த அன்பின்
இந்த வார்த்தை அன்பு, தேவன் அன்பாய் இருக்கிறார் பாருங்க, அவங்களையும் தொடும் இந்த வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தை தான் ரட்சிக்கும். நாம் பேசுற சொந்த வார்த்தை ரட்சிக்காது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில நாம் ஒப்பு கொடுப்போமாக. தேவனே, என் உள்ளத்துல பிறக்கும்படியா இயேசுவே என்னை உயர்த்தி வையுங்கப்பா. நீங்க மனதெல்லாம் வேண்டி ராத்திரி வேலையில ஜெபிக்கிற ஜெபம் பலன் உள்ளதாக இருக்கிறது, கருத்தாய் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறார். நீ கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்ல. கர்த்தர் உன்னை இந்த 2025 வருஷத்துல உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை அதிசயங்களை காண செய்வார். நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பின்னானவைகளை நீ மறந்து முன்னானவைகளை நாடுவாயாக. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வேளையில உன் இருதயத்துல வந்து வாசம் செய்யட்டும். இயேசுவுக்கு உன் இருதயத்துல இடம் கொடு. இயேசுவே, என் உள்ளத்துல நீ பிறக்க முடியாய். இயேசுவே, என்னை நீங்க மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்முடைய அன்பு என் உள்ளத்தில் நிரம்பி வழியிட்டும் என்று நீ ஒப்பு கொடுப்பாயாக. அவரே இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விடும் என் ஜனமே. உன் ஜீவியத்தில் புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீ சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்க முடியாய் ஒவ்வொருவரையும் பூர்ண ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ரட்சித்து கர்த்தர் மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.